ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு அட்டகாசமான வண்ண சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பெப்பர் சிக்கன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப ஈஸிங்க செய்யறது. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மற்ற நார்மலா நம்ம சிக்கன் செய்யறதுக்கும் பெப்பர் சிக்கன்ஸுக்கும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்கா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு 1/2 kg சிக்கன் நல்லா கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த 1/2 kg சிக்கன் செய்யறதுக்கு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 கல்பாசிப்பூ, தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிற சிக்கனை நான் ஆல்ரெடி கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் அப்படியே மேரினேட் பண்ண போறேன். அந்த சிக்கன்ல நம்ம எடுத்துக்கிற தயிரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து சிக்கனோட எல்லா பக்கத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour வரைக்கும் அது ரெஸ்ட்ல விட்டுருங்க. அப்பதான் நம்மளுக்கு சிக்கன் வந்து செய்யும் போது ஃபிளேவர்ஸ் வந்து நல்லா சிக்கன்ல ஒட்டும். இப்போ நம்மளுக்கு நான் 1 hour ஊற வச்சிருக்கேன். 1 hourக்கு அப்புறமா நம்ம ஒரு பேன்ல ட்ரையா வந்து நம்ம எடுத்துருக்கிற மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் வறுக்க போறோம். ஆயில் அதை ஊற்ற தேவையில்லைங்க, ட்ரையா வறுக்க போறோம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் எடுத்துருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரையாவே வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நல்லாவே. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதை தனியா ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே பேன்ல நம்ம எடுத்துருக்கிற ஆயில் ஊத்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற அந்த கருவேப்பிலை, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு நம்ம வறுக்க போறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிற அந்த இதெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்பதான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். உப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த இஞ்சி பூண்டு விழுதுல இருக்க பச்சை வாசனை வந்து போகும். இப்போ பாருங்க, எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடலாம் உள்ள. சிக்கன் வந்து இந்த வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே இன்னைக்கு ஊற்ற போறது இல்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ அதை ஒரு 15 மினிட்ஸ் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. நம்ம மேரினேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண தயிர் பிளஸ் நம்ம கிளீன் பண்ணும் போது இந்த தண்ணியே வந்து சிக்கன் வேகத்துக்கு கரெக்டா இருக்குங்க. ஸோ தண்ணி நான் எதுவுமே இன்னைக்கு ஊத்தல. பாருங்க, 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஆல்ரெடி தண்ணி இருக்கு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்கிற மசாலாவை உள்ள ஆட் பண்ணிடலாம். மசாலாவை ஆட் பண்ணிட்டு நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ அகெயின் ஒரு 15 மினிட்ஸ் போல நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் சிக்கன் நம்மளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வைங்க, அப்பதான் நல்லா வேகும். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பரா வெந்திருக்குன்னு. நல்லா கொதிக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம ரொம்ப செஞ்சு முடிச்சிட்டோங்க. இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எல்லாருமே உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஈஸியான டேஸ்டான ஒரு வண்டர்ஃபுல் சிக்கன் ரெசிபி. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.